தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 11 மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணி வரைக்குமே மழைக்கு வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் அதிக கனமழை, இதுபோன்ற விவரங்களும் சொல்லியிருக்காங்களா? என்ன கூடுதல் விவரம்? வணக்கம். தமிழகத்துல மதியம் 1 மணி வரை 11 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதே போல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்றைய சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பின்படி இன்றைய தினம் கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், திருப்பூர், திண்டுக்கலுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை நேற்றைய சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில மதியம் 1 மணி வரை 11 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு